வணக்கம். வாழ்க வையகம். அனைத்து உயிர்களும் நலமோடு வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நான் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த கோவிலில் போயிருந்தப்ப நாங்கள் நெல்லையப்பரை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே நான் ஒரு சிவனடியார், சிறந்த சிவனடியார் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சிவன் மீது எனக்கு ரொம்ப ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அவரை எங்கே பார்த்தாலும் போய் நான் கட்டி பிடிச்சிக்கணுன்னு தான் நினைப்பேன். என் மனசு அது மாதிரி தான் தோணும். நான் நிறையா ஃபோட்டோஸும் வடநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அது மாதிரி நெல்லையப்பர் கோவிலில் சிவனை பார்த்த உடனே தேவாரம் திருவாசகம் பாடினேன். நான் பாடிட்டு பிரகாரம் சுற்றி வெளியில் வந்தேன். அப்போது சிவனடியார் எனக்கு பின்னாடியே அவர் என்ன சொன்னார், அம்மா மிக்க நன்றிம்மா, தேவாரம் திருவாசகம் காதில் கேட்டதுக்கு நீங்கள் பாடினதுக்கு எங்களால் காதில் கேட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. இதை மாதிரி சில மனுஷர்களும் இருக்காங்க. ஆனால் எல்லா கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்களும் எப்போ பார்த்தாலும் அடியார்கள் மனது நோகடிக்கிற மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு இதை பாட போனவங்களை ஒரு குரூப்பை ரொம்ப கட்டாயப்படுத்தி வெளியே அனுப்பி தேவார திருவாசகம் பாடுறதுக்காக முற்றோதல் பண்ணதுக்காக ஒரு குளக்கரை ஓரமாக தான் அவங்க உட்காந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள கொடையில் அடித்து அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் வெளியேற்றி இருக்கிறாங்க. இது நிச்சயமாக இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். இது அடியார்களை யார் ஒருத்தர் துன்பப்படுத்தினாலும் அந்த ஈசனையே துன்பப்படுத்துகிற மாதிரி அடையாளம் அது. இன்னைக்கு இன்னொரு நாள் அதை அதனோட பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அதனால் சிவனுக்கு சிவன் அவரை கஷ்டப்படுத்துறதை விட அவரோட அடியார்களை கஷ்டப்படுத்தினா அவருக்கு மிகவும் மனசு வருத்தப்படுவார். அதனால் யாருமே இந்த சிவனடியார்களை மனம் கஷ்டப்படுற மாதிரி வச்சு அவங்களோட மனத்தை புண்புறுத்தி அவங்களோட சாபத்தையும் எதுவும் வாங்கிக்காதீங்க. அனைவரும் நலமோடு வாழ கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். வணக்கம்.